ஸ்டீரிங் வீல்ஸ் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சிலுக்கு சிலுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு கவர் சேர்த்து வச்சிருவேன். 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். ஹலோ மிராக்கி, வெல்கம் பேக் டு ரியாக்ஷன் வீடியோ எபிசோட் 4. இந்த வீக்கோட ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் பார்க்கலாம். ஆஃப்டர் கவர்மெண்ட் ஆர்டரா கருத்தா கொடுக்குற எப்படா ரெடி பண்ணீங்க இப்படிலாம்? அண்ணா அஜித்தண்ணா விடாதண்ணா, இன்னொரு வாட்டி ஏத்தாடினா எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வரட்ட போட்ட போட்ட இதனால ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா யாரா என்ன பண்றாங்க? அண்ணா அஜித்தண்ணா விடாதண்ணா, இன்னொரு வாட்டி ஏத்தாடினா எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வரட்ட போட்ட போட்ட எந்த ஊருக்காரிடாவ இந்த ஆட்டம் ஆடுறாவ? ஐயோ ஐயோ ஐயோ, வேற லெவல். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா சொல்றா. அதுக்கு குறுக்க எவ வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இது உண்மைங்க. ஆனா கஷ்டப்பட்டு போயிட்டு பாயெல்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு முக்காவாசி மேகம் மட்டும் தான் மறைஞ்சது. கடைசி நியூஸ்ல தான் பார்த்தேன். ஆனா நியூஸ்காரங்க மட்டும் எப்படிதான் ஃபுட்டேஜ் கிடைச்சதே தெரியல. ஆனா பக்கா கிளியரா தெரிஞ்சிருக்காங்க. அடா பாயலாச்சு, என்னால மட்டும் தான் சரியா பார்க்க முடியல. முக்காவாசி மேகம் மறைச்சிட்டே இருந்தது. என்ன பண்றது? சரி, யாரா இந்த வயசுல இந்த ஸ்டெப் போடுறான்? பேக் ஸ்டெப் இந்த வயசுல இப்படி எல்லாம் ஸ்டெப் போடுறான் போடலாம். டே யாரா நீ? டே நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? இப்பதான் சுகமா இருக்கு. அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்ல, பாம்புக்கு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு காது கேட்காது. என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரிதான். எப்படி பண்றோம் பண்றாங்க? புரியலடா, என்ன கால கம்மலு இப்படி போடுங்க. இவ்வளவு பார்த்ததா கிடையாது இது வரைக்கும். என்னடா இது? A B C D E எல்லாம் தமிழ் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது ஏதேனும் ஒரு தீவு பெயர் எழுதுக. அதுக்கு அவன் என்ன எழுதியிருக்கான்? கூமாப்பட்டியா? பிராக்கெட்ல வேற ஏங்க சார். அப்படி இல்ல சார், ஏங்க கூமாப்பட்டி ஒரு தீவுங்க சார். இதே மாதிரி இவன் பண்ணிட்டு இருந்தானா இந்த ஸ்கூல்ல அவனை வச்சிருக்க முடியாது. டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்க சார். சார் தெரியாம பண்ணிருப்பான் சார். இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு போன் கொடுக்குறேன்னு பாட்டுங்க சார். வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க ரீல்ஸ் பண்றேன்னு பாட்டுங்க. சரி சார், இனிமே நான் பாத்துக்கிறேன். இங்க சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். தாராளமா. என்ன இப்பதான் போனா அதுக்குள்ள ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கடன் தொல்லையால கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னாருங்க. அதை பார்த்து நம்மளுக்கு மனசே கேட்கலங்க. உடனே நம்ம பெங்களூர்ல காசெல்லாம் யோசிக்காம எழுதி கொடுத்துட்டேங்க. அப்புறம் என் லைஃபே காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதே மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க.
எதை வச்சு எதனா பாத்துறீங்க ரீல்ஸ்ல வச்சு எப்படிலாம் கிரியேட் பண்ணுவீங்க அதுக்குன்னு பாருங்களா. குஸ்டாப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். குடிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பண்ணுவோம். போதி தர்மம் வச்சு என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாடி வேற லெவலு. போடுறோம் பாருங்களா ஸ்டெப் நீடை எப்படி பண்றோம் பாருங்களா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். இருக்கான் அதுக்குள்ள மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. உனக்கு எப்படிடா? எனக்கு இந்த வயசு வந்து எனக்கு ஒண்ணுமே என்னடா சுக்கில வராங்க. இது உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு குழந்தையாடா, சைல்டு மேரேஜ் அது. என்னடா இது? அதெல்லாம் தாலி தான் கட்டியிருக்காண்டா. எப்படிடா இந்த வயசாவது இன்னும் கூட எனக்கு கல்யாணம் ஆகடா. இன்னொன்னு கல்யாணி எப்படிடா? புரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, எனிவே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ரியாக்ஷன் வீடியோ வந்து என்ன டேக் பண்ண தோணுச்சுன்னா மிராக்கி ஜாதகத்தை இன்ஸ்டாகிராமுக்கு டேக் பண்ணிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த வார்த்தை கரெக்டாக சொல்ல மாட்டோம். கிரைஸ் பண்ணுங்க.